இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அதிமுகவை மீட்டெடுப்போம் என்ற முழக்கத்துடன் 2018 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தவர் டிடிவி தினகரன். 2019 ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் 37 தொகுதிகளில் போட்டியிட்ட அமமுக அனைத்திலும் தோல்வியை தழுவியது. ஆனாலும் 5.46% ஓட்டுகளை பெற்று அதிமுகவை அதிர்ச்சியடைய வைத்தது. 2021 சட்டசபை தேர்தலில் 171 தொகுதிகளில் போட்டியிட்ட அமமுக 2.36% ஓட்டுகளை பெற்றது. அப்போதும் ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை. ஆனாலும் கெத்தோடுதான் பேசினார். அமமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? தமிழகம் முழுவதும் சிறப்பாக இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இந்த தேர்தலில் நான் தான் சொன்னேன், பெரிய மாற்றத்தை உருவாக்குவாங்க. தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் நீ ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து அம்மாவின் உண்மையான சக்தியாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு. வரும் லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள அமமுகவுக்கு 2 தொகுதிகளை பாஜக தலைமை ஒதுக்கியிருப்பதாக மகிழ்ச்சியுடன் சொன்னார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் கேட்ட 2 தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை பிஜேபி சைட்லேருந்து வெளியிட்டாதான் சரியா இருக்கும், அவங்க சொல்லுவாங்க. அமமுகவுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து அதிமுகவை கைப்பற்றுவோம் என்றெல்லாம் வீராப்புடன் பேசி வந்த தினகரனின் ஸ்டைல் அப்படியே மாறிவிட்டது. ஒரு தொகுதி போதும்னு சொன்ன 2 தொகுதியை பாஜக தலைமை கொடுத்திருக்கு என சொல்லி அமமுக தொண்டர்களை அதிர்ச்சியடைய வைத்து விட்டார். அவங்க முதல்ல எனக்கு வேற நம்பர் சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த தொகுதிகளை ஒத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பல கூட்டணிகள் வர்றப்ப சில தொகுதிகளை அவங்க என்கிட்ட அதை வேணும்னு கேட்குறப்ப நான் கொடுத்தேன். கடைசியாக இந்த 2 தொகுதிகளையும் நாங்கள் போட்டு, இன்னும் சொல்ல போனால் நான் எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தால் கொடுங்க, ஏன்னா கூட்டணிக்கு எதுவும் கொடுங்கன்னா கொடுங்கன்னு சொன்னால், இல்லை நீங்கள் குறைந்தபட்சம் 2 தொகுதியிலாவது போட்டியிடணும்னு அவங்க சொல்லி தான் 2வது தொகுதியை இன்றைக்கு கொடுத்தார். பாஜகவுடன் கூட்டணி பேச்சு நடத்த சென்ற நடிகர் சரத்குமார் யாரும் எதிர்பாராத விதமாக சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் சேர்த்து அங்கேயே செட்டில் ஆக்கிவிட்டார். ஆனால் டிடிவி தினகரனின் நிலை இன்னும் பரிதாபமாக இருக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் கிண்டல் அடிக்கின்றனர்.